ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன குழம்புன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு, கருவேப்பிலை, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம். இது வந்து ஒரு கறிக்குழம்பு புளிக்குழம்பு டேஸ்ட் அந்த மாதிரி உள்ளது, அதனால் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் அவரைக்காவை ஒரு 8 அவரைக்காய் இருந்துச்சு. அந்த அவரைக்காவை நல்லா பெருசாக கொஞ்சம் வெட்டிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு அரைப்பு, அது வந்து அரைச்சிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு சில் மட்டும் போட்டால் போதும். வெங்காயம் கொஞ்சம், தக்காளி 2. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கொஞ்சோண்டு வதக்கி முடித்த பிறகு மல்லிப்பொடி, கொஞ்சம் மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் வந்து கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, அந்த விழுதை எடுத்து இந்த இதில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னென்னா மொச்சக்காய் கொஞ்சம் இருந்துச்சு. சரி, அவரைக்காய் மொச்சக்காய் குழம்பு வைக்கலாம் தான். அது கொஞ்சம் ஒரு கறி குழம்பு ஸ்டைலில் வந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. ஆனால் நல்லா அந்த தேங்காய் அரைப்பு இதெல்லாம் ஊற்றி நான் வந்து இதை வதக்கிட்டு இந்த அரைப்பு ஊற்றி நான் வந்து 2 விசில் வச்சுட்டேன். கரெக்டாக 2 விசில் வச்சதுக்கு நல்லா வந்துருந்துச்சு. நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டுருங்க. அப்புறம் 2 விசில் வந்த பிறகு இறக்கி ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆறுனாப்பில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்லிக்கு நல்லாயிருக்கும்.